Good morning, students. Next we can study about human eye. So human eye means without human eye we cannot see the world. So the human eyes are most valuable and sensitive organs responsible for vision. They are gateway to the wonderful world. So first we can study about structure of the eye. So structure of the eyeball is approximately spherical in shape. Spherical means we know that look like a concave convex lens. Spherical shape na curved outwards, curved inwards. ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா curved inwards குழியாகவும் பல்ஜாகவும் இருக்கும் ஆப்போசிட் சைட். அது ரெண்டு ஸ்பூனை ஒன்றா வச்சா எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப். ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வித் எ டயாமீட்டர் அபவுட் 2.3 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஐஸோட டயாமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னா 2.3. இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ tough membrane called sclera which protects the internal parts of eye. Sclera is which protects the internal parts of eye. So internal parts of eye protect பண்றது sclera. Important parts of human eye. What are the important parts of human eye? Cornea, iris. So cornea is the thin and transparent layer on the front surface of the eyeball as shown in figure 2.5 afterwards. So figure வந்து அடுத்தது இருக்கும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. thin and transparent layer on in front surface of the eyeball, that is called as cornea. It is the main refracting surface. When light enters through the cornea, it refracts or bends the light on the lens. நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸு வந்து ஃபஸ்ட்டு ஒளியை உள்ளே ஊடுருவ அலோவ் பண்ணும். ஒளியை வந்து அலோவ் பண்ணும், லைட்டை என்ட்ரு ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ இட் கேன் பி ரீஃப்ராக்ஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஒன் மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் ஃப்ளோ ஆகிறதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி லைட் வந்து வெளியிலேருந்து நம்ம கண்ணுக்குள்ளே லென்ஸுக்கு வழியாக போய் நம்ம மெயின் பிரெயினுக்கு வந்து சென்ட் பண்ணும் சிக்னலை. And second one is iris. Iris is it is colored part of the eye. It may be blue or brown or green in color. நமக்கு வந்து தெரியும் blue, brown, green in color. சென்டரில் நமக்கு தெரியும், சில பேருக்கு ப்ளூ கலரில் இருக்கும், சில பேருக்கு ப்ரௌனில் இருக்கும், சில பேருக்கு க்ரீனில் இருக்கும். So this is the iris. Every person has a unique color, pattern and texture. Iris controls amount of light entering into the pupil like கேமரா அபெர்ச்சர். ஸோ ஓவர் லைட் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி கேமரா எப்படி நம்மளுக்கு கேப்சர் பண்ணுதோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ எவ்வளோ லைட் என்டர் ஆகினாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி சிக்னல்ஸை சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பீப்புள். இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த இரிஸ். இரிஸ்க்கு சென்டரில் இருக்கிறது தான் பீப்புள். இட் இஸ் த பாத் வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. ஸோ லைட்டை வந்து ரெட்டினாவுக்கு சென்ட் பண்ணும். பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. இந்த லைட்டை வந்து இந்த பீப்புள் வந்து ரெட்டினாவுக்கு சென்ட் பண்ணும். அதுக்கு வந்து இதுதான் வழி, பீப்புள் தான் வே. ரெட்டினா, திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. இட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ ஆன் விச் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு. ஸோ பேக் சைடு, நம்மளோட ஐஸோட பேக் சைடு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸில் லென்ஸ் இருக்கும், அதுக்கு பேக் சைடு சிக்னலை வந்து பிரெயினுக்கு அனுப்புகிற இடத்துல இருக்கும். ஸோ அங்கே வந்து இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ரியல் அண்ட் இன்வெர்டட், தலைக்கீழாக இருக்கும். என்ன ஆப்ஜெக்டோ அதோட உண்மையான உருவம் தலைக்கீழே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிலரி மசில்ஸ். சிலரி மசில்ஸ் மீன்ஸ் ஐ லென்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் த சிலரி மசில்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஐயில் வந்து சிலரி மசில்ஸ் இல்லைன்னா ஐபால் வந்து ரொட்டேட் ஆகாது. இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளோட சேஞ்ச் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ், அந்த லென்ஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது, சிலரி மசில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஐ லென்ஸ். இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ. இட் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். நம்ம ஐயில் இருக்கிற லென்ஸ் என்ன லென்ஸ்னால் கான்வெக்ஸ் லென்ஸு. தென் ஸோ சி த பிக்சர். கார்னியா எங்கே இருக்குது, லென்ஸு எங்கே இருக்குது, சிலரி மசில்ஸ் எங்கே இருக்குது, பீப்புள் எங்கே இருக்குது, இரினஸ் எங்கே இருக்குது, அக்வஸ் பாடி. அடுத்து சஸ்பென்ட்ரி பெக்மெண்ட்ஸ் அண்ட்
ஆப்டிக் நர்வ் வழியாக தான் வந்து நம்ம பிரெயினுக்கு சிக்னலை சென்ட் பண்ணும். அடுத்தது வந்து ரெட்டினா, நெக்ஸ்ட்டு ஆர்ச்சிட். ஸோ இது ஸ்காலரா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ. தென் ஒர்க்கிங் ஆஃப் த ஐ. ஸோ எப்படி வந்து நம்ம ஐ ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். த டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா பென்ஸ் த லைட் ரேஸ் த்ரூ பீப்புள் லொக்கேட்டட் அட் த சென்டர் பார்ட் ஆஃப் த இரிஸ். டிரான்ஸ்பரண்ட் லேயர் கார்னியா அதில் வந்து இந்த லைட் பெண்ட் ஆகி உள்ள பீப்புள் வழியாக, பீப்புள் எங்கே இருக்குது, இரிஸ்க்கு சென்டரில் இருக்குது, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் லைட்டை பாசஸ் த்ரூ த ஐ. ஏன்னா இரிஸ் தான் டு கண்ட்ரோல் த லைட், அதை கண்ட்ரோல் பண்ணி அனுப்போம். ஐ லென்ஸ் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர், ஸோ த லைட் ரேஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கன்வர்ஜ்ட் அண்ட் ரியல் இன்வெர்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் ஆன் ரெட்டினா. ரெட்டினாவில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஐ லென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரியல் அண்ட் இன்வெர்டட் தலைகீழாக இருக்கிற இமேஜை சென்ட் பண்ணும். த ரெட்டினா பாசஸ் த ரிசீவ்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் டு த பிரெயின். ஸோ இந்த ரெட்டினா என்ன பண்ணும், இந்த இன்வெர்டட் இமேஜை தலைகீழாக இருக்கிற இமேஜை வந்து பிரெயினுக்கு சென்ட் பண்ணும் த்ரூ த ஆப்டிக்கல் நர்வ்ஸ். ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியாக ரெட்டினா வந்து தலைகீழே இருக்கிற இமேஜை சென்ட் பண்ணும். ஃபைனலி த பிரெயின் சென்சஸ் இட் அஸ் எரெக்ட் இமேஜ். அதுக்கப்புறம் அந்த பிரெயின் என்ன பண்ணும், நேராக இருக்கிற இமேஜை நம்மளுக்கு காமிக்கும். திஸ் இஸ் த working of the eye. Then power of accommodation. The ability of eye lens to focus nearby as well as the distant object is called power of accommodation of the eye. This is achieved by the changing the focal length of eye lens with the help of ciliary muscles. ஸோ இந்த ciliary muscles இல்லைனா நம்மளோட லென்ஸை வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நம்ம ஐயில் இருக்குது, அது வந்து ரொட்டேட் ஆகாது. ஸோ கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் நியர் ஆப்ஜெக்ட். நியர் ஆப்ஜெக்ட் பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து கிட்ட பார்வை கரெக்டாக இருக்கணும், தெரியணும். அது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்னால் தூர பார்வை. இது ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு வந்து அந்த ஐ லென்ஸை வந்து ஃபோக்கல் லென்த்னால் நம்ம பார்க்குற தூரத்தை தான் வந்து ஐ லென்ஸ். எங்கே இருக்குது ஆப்ஜெக்டோ அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு ஐக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்து. ஸோ அப்போ வந்து தூரமாக இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறோம், கிட்டே இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறோம். அதுக்கு வந்து இந்த சிலரி மசில்ஸ் தான் லென்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஆப்ஜெக்டை கிளியராக காமிக்கும். திஸ் இஸ் த பவர் ஆஃப் அகாமடேஷன். ஸோ the eye lens is made of flexible jelly like material. ஸோ நம்ம ஐ லென்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணுறோம், ஜெல்லி மாதிரி இருக்கும். லைக் மெட்டீரியல். பை ரிலாக்ஸிங் அண்ட் கான்ட்ராக்டிங் த ciliary muscles, the curvature and hence the focal length of the eye lens can be alerted. When we see the distant object, the ciliary muscle relaxes and makes the eye lens thinner. These increase focal length of the eye lens, hence the distant object can be clear seen. On the other hand, when we look at the closer object, the focal length of eye lens is decreased by the contraction of ciliary muscles. Thus the image of the closer object is clearly formed on the retina. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கும்போது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் வந்து அலர்ட் ஆகும். எப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் சிலரி மசில்ஸ் என்ன பண்ணும், ரிலாக்ஸ் ஆகி ஐ லென்ஸில் தின்னராக இருக்கும்போது டு இன்க்ரீஸ் த ஃபோக்கல் லென்த்து, டிஸ்டன்ஸை வந்து பார்க்குறதுக்கு தூரமாக இருக்கிற பார்க்குறது ஐ லென்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணி தின்னாக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் we can see the closer object. அப்போது ஃபோக்கல் லென்த் ஐ லென்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது பை த கான்ட்ராக்ஷன் ஆஃப் சிலரி மசில்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும் ஐ லென்ஸோட டிஸ்டன்ஸை. ஸோ அப்போ வந்து இந்த இமேஜ் வந்து க்ளோசர் ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் அகாமடேஷன். And then persistence of vision. If the time interval between two consecutive light pulses is less than 0.1 seconds, human eye cannot distinguish them separately. It is called as persistence of visions. ஸோ 0.1 செகண்டில் வந்து லைட் பல்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி பார்க்குறது, வித்தின் 1 செகண்ட்ஸில் நமக்கு வந்து ஹியூமன் ஐ கேனாட் டிஸ்டிங்விஷ் தெம் செப்பரேட்லாம் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். இட் இஸ் கால்ட் அஸ் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். ஸோ டைம் இன்டர்வல் இருக்குது, அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த லைட் சிக்னலை சென்ட் பண்ணி பிரெயினுக்கு ரெட்டினா வந்து ஆப்டிக் நர்வ் மூலிமா சென்ட் பண்ணும். ஸோ next one is the far point and near point of human eye. The minimum distance required to see the object distinctly without strain is called least distance of distinct vision. It is called as near point of eye and it is 25 cm for normal human eye. So thank you students.